அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்பாடி பக்கத்துல பிஎன் பாளையம் புதூர்ல இருக்காரு அப்பா. கிட்டத்தட்ட அப்பாவுக்கும் இவருக்கும் ஒரு 35-40 ஆண்டு காலம் நட்பு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன்ல ஊர்லயே கத்துக்கிட்டு நாடகம் ஆடக்கூடிய நாடக கலைஞனா இருந்தவர். அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடகத்து மேல ரொம்ப அதிகமான பற்று. நீங்க எல்லாம் எப்படி ஒரு உங்க வீட்டு மகளா உங்க வீட்டு பொண்ணா நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அப்பா என்ன அப்படிதான் பாக்குறாங்க. அங்க இருக்கவங்க அப்படிதான் பாக்குறாங்க. வருஷத்துல ஒரு முறை அவங்களுடைய மகளை பார்க்க வந்துடுவாரு. இப்பெல்லாம் வந்து தாம்பலம் கொடுக்க ஊர் மக்களோட நேரம் எல்லாம் வர்றது கிடையாது. போன்லயே பண்ணி அம்மா இந்தந்த டீம் இருக்குன்னு சொல்லுமா அந்த டேட்டுக்குன்னு கேட்பாரு. சொல்லுவேன், போன்ல புக் பண்ணிடுவாரு. இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நம்மள பாத்துட்டு போறாரு. அந்த மாதிரி ஒரு மனசு. நம்ம பெத்தவங்க தான் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அம்மா அப்பா தான் வந்து இந்த மாதிரி பாத்துட்டு போவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு குடுப்பினை என்னன்னா, எல்லா ஊர் மக்களும் பெரும்பாலானவங்க அவங்க வீட்டு மகளா என்ன பாக்குறாங்க. அது எப்படிப்பா வருஷத்துல ஒரு முறை வந்து உங்க பொண்ணை பாக்கணும்னு நினைக்கிறேன்? நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு? எதுக்காக என்ன வந்து இப்படி பாக்கணும்? உங்க மனசு ஏன் அப்படி தோணுது சொல்லுங்க. அது என்ன காரணம்? எனக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நாடகம் ஆடிக்கின்னு இருந்தேன். அந்த காலத்திலிருந்து எனக்கு அந்த தொழில் மேலே, அந்த கலை மேலே ஆர்வம் நிறையா இருந்த. அந்த ஆர்வத்தோடு எனக்கு பென்ஷன் வாங்கிறதுக்கு அம்மு எத்தனையோ உதவியெல்லாம் பண்ணியிருக்குது. அந்த நன்றியெல்லாம் நினச்சி எப்போவுமே என் மகளாக நினைக்கிறேன். எப்போவுமே நான் வரணும் போகணும்னு நினைக்கிறேன். அதனால அந்த நட்புனால நான் எப்பவுமே வரோம். கலை குடும்பத்துல ஒரு நபர், நீங்க குடும்பத்திலயும் ஒரு நபர், கலை குடும்பத்திலயும் ஒரு நபரா என்னைக்குமே நீங்க இருப்பீங்க. கண்டிப்பா. நன்றிமா. அதே போல கடவுள் புண்ணியத்துல, அப்பாவுடைய புண்ணியத்துல நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த அளவுக்கு நீங்களும் எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கீங்க. நாடக கலைஞர்களும் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் பார்க்கும் போது அவர் அம்மா வீட்டுல இருந்து என்னென்ன விளையுதோ அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து எங்கடா வச்சுக்கிறாரு? அதை கொஞ்சம் காமிரா, அப்படியே அத காமிரா. வா வா வா. காசு பணம் 1000 இருந்தாலும் இது போல அன்பா எடுத்துட்டு வந்து குடுக்கிற ஒரு உள்ளம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆனா இது உள்ள குடுத்துருங்க. எனக்கே இதை நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அப்படியே கண்ணு கலங்குது நினைக்கும் போது. அதாவது இப்படி கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. ஆனா அந்த அன்பு தான் நான் அந்த இடத்துல பாக்குறேன். எத்தனையோ பேருக்கு அப்பாங்க எடுத்துட்டு வந்து பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். நமக்குதான் அப்பா இல்ல, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இல்லை, இப்படிலாம் எடுத்துட்டு வர அப்படின்னு நினைக்கும் போது இப்படியும் நமக்கு அப்பா வந்து அப்பா ரூபத்துல இத்தனை நல்லுள்ளங்கள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அன்பு, இந்த பாசம் உங்க மூலியமா நிறைய நாடக கலைஞர்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னா, நாங்கெல்லாம் ஒரு குடும்பம். அவங்களுக்கு ஒரு மகளா நான் இருக்கேன், எனக்கு அவங்க சகோதரரா இருக்காங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலாம். ஆனா நாடகம் கொடுக்கக்கூடிய கிராம மக்களும் அவங்க வீட்டு பொண்ணா பெரும்பாலானவங்க அப்படி நினைக்கிறாங்க. அவங்களால முடிஞ்சது செய்யறாங்க. அவங்க அன்பு காமிக்கிறாங்க, போன் பண்ணி பேசுறாங்க. இதெல்லாம் வந்து என்னைக்குமே இந்த குடுப்பனை கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். இதை ஷேர் பண்றது வந்து இல்ல, ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நான் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுவேன், அதனால ஷேர் பண்றேன். அப்பா ரொம்ப நன்றி. பொண்ணு எப்பவுமே மறக்காம வரீங்க. என்னால முடிகிற வரைக்கும் கண்டிப்பா. உங்களுக்கும் அப்பாவுக்கும் எப்படி நட்பு? நீங்க எப்படி பழகுவீங்க? அதை பத்தி சொல்லுங்க. அப்பாவும் நானும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி பழகுவோம். நல்ல விதமா 40 வருஷ காலமா வர்றவங்க. டீ கடை இருக்கிற காலத்துல இருந்து சித்தப்பா டீ கடையில இருக்கும்போது வந்துன்னு இருக்கிறோம். அப்பாவுக்கு எனக்கு நல்ல பழக்கம். அப்பா போன பிறகு உங்கள் கையில் வர்றோம். உங்கள் கையிலும் நல்ல பழக்கம். நாடகம் வேணும்னா நல்ல நாடகங்களை புக் பண்ணி கொடுக்குறீங்க. எனக்கு நல்ல பேர் ஊர் உள்ள. எந்த நாடகமாக இருந்தாலும் எங்கள் ஊர் உள்ள நான் புக் பண்ணேன்னா யாருமே எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க. நல்ல விதமாக நாடகம் நடக்குது. நல்ல விதமாக உங்கள் பேரும் நல்ல விதமாக நடக்குது. அதனால நல்லா இருக்கிறோம். நல்ல சந்தோஷம். இந்த அன்பும் ஆசீர்வாதமும் இந்த மாதிரி நல்லுள்ளங்களுடைய அக்கறையும் எனக்கு என்னைக்குமே இருக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அப்படியே பதிவு போடலாம். ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த ஆரியங்குப்பம். ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், தீவனூர் அடுத்த ஔவையார் குப்பம். ஆரணி நந்தினி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த கீழ்கொடுங்காலூர். ஆரணி துளசி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த ஐயந்தோப்பு. ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், கலவை அடுத்த சென்ன சமுத்திரம் மோட்டூர். ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த பாலாபுரம். ஆரணி மனோ நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த கட்டமங்கலம். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், போலூர் அடுத்த பொத்தரை.
அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த தனகோட்டிபுரம். இந்த தனகோட்டிபுரத்துல நேத்து கலைவாணி நாடக மன்றம் நாடகம் நடத்த வேண்டியது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமா நேத்து நாடகம் தடைப்பட்டு நின்றுடுச்சு. ஆனா நேத்து நாடகம் வேணான்னு சொல்லும் போதே நாளைக்கு வந்து ஆடிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. டீமும் காலியா இருந்ததுனால அப்படியே மறுநாள் மாத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி நாடகம் நின்னாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்குமே நன்றி. காஞ்சி கௌரி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த சலவாதி, காஞ்சி அபிராமி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த பல்லாவரம், வந்தவாசி கங்கா நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த மாம்பட்டு, ஆரணி பத்மா நாடக மன்றம், அவலூர்பேட்டை வடுகப்பூண்டி அடுத்த பறையம்பட்டு, தும்பூர் நாகாத்தம்மன் நாடக மன்றம், திண்டிவனம் டு பாண்டி அடுத்த கிளியனூர், மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த பூதேரி, மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த ரகுநாத சமுத்திரம், மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், சேத்பட்டு சின்ன கொழப்பலூர் அடுத்த கல்யாணபுரம், ஆரணி சக்தி நாடக மன்றம், சேத்பட் அடுத்த மருத்துவாம்பாடி, ஆரணி பூவரசன் நாடக மன்றம், சேத்பட் அடுத்த பின்னனூர், ஆரணி சபரி நாடக மன்றம், செஞ்சி டு விழுப்புரம் அடுத்த மாத்தூர் அடுத்த புலியேந்தி, பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், விண்ணமங்கலம் அடுத்த கங்காபுரம், குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், சூனாம்பேடு அடுத்த அரசூர், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், பானாவரம் அடுத்த ரசூல்பேட்டை, கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், மழையூர் டு கிருஷ்ணாவரம் கூட்ரோடு அடுத்த வல்லம், வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், ஆரணி எஸ்வி நகரம் அடுத்த மைனந்தல், ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், வேலூர் அடுத்த கனியம்பாடி என்எஸ்கே நகர், வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், செய்யாறு டு கொர்க்கை அடுத்த கீழப்பழந்தை, ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், தெல்லாறு அடுத்த பெண்ணாட்டகரம், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், வந்தவாசி டு கிருஷ்ணாவரம் அடுத்த மூலகிரிப்பட்டு, ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், பெரிய கொழப்பலூர் அடுத்த சின்ன விநாயகபுரம், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், வந்தவாசி கீழ் கொவலைவேடு அடுத்த திருமூண்டி, ஆரணி தனுஷ் நாடக மன்றம், நெமிலி அடுத்த வேட்டாங்குளம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்குத்தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன், நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.